அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பிரபஞ்சமும் நானும் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே சுவாமி விவேகானந்தருடைய விழித்திரு எழுந்திரு அல்லது எழுந்திரு விழித்திரு என்ற நூலை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே இதை பல தடவை படித்திருக்கிறேன். இன்றைக்கு மறுபடியும் 30/8/2024 அன்று மறுபடியும் திரும்ப படிக்கிறேன். முதலிலே ஓரளவுக்கு ஒரு செய்தியாக இருந்தது, அப்புறம் அதை ஏதோ ஆழமாக ஒரு கருத்து இருந்திருக்கு. இன்றைக்கி மறுபடியும் பார்க்கும்போது அவருடைய அந்த எங்கும் இறைவன் என்ற தலைப்பின் கீழே நாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தையே தெய்வீகமாக்கி விடுங்கள். அதுதான் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து ரெனன்சியேஷன் ஆவது. நீங்கள் உலகத்தை துறப்பது என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, தெய்வீகமாக்கி விடுங்கள்னு சொல்லும்போது அவர் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை புரிஞ்சுக்குங்கன்றதான் அவர் சொல்கிறார். இங்கே நடக்கக்கூடிய அத்தனை இன்பத்திற்குள்ளும் துன்பத்திற்குள்ளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் காற்றாக, நீராக, நெருப்பாக, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவின் செல்லுக்குள்ளேயும் அப்படி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தா அது மரம், செடி, கொடி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறத அந்த உணரும் நிலை இருக்கு இல்லைங்களா, அந்த உணரும் நிலையைத்தான் அந்த உணரக்கூடிய நிலை. அது உண்மையாக உணருதல். மாயையாகவோ கற்பனையாகவோ கவிதையாகவோ உணர்வதல்ல கடவுளை உணர்தல், உண்மையாக உணர்தல். நினச்சி பாருங்கள், ஒரு காற்றுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பது அந்த காற்றை உருவாக்கியது ஏதோ ஒரு சக்தி. அந்த சக்தி தான் இறைவன் எதனால் பேர் வச்சுக்கணும். அந்த காற்றுக்குள்ளே அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அது இந்த உயிரை வாழ வைக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தண்ணீருக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்றா போகணும். H2O இதெல்லாம் உள்ளே வைக்கப்பட்டதும் அது அப்படியே இன்னொரு இந்த உலகத்திற்குரிய ஒவ்வொரு அணுமணுமான விஷயத்திற்கும் தண்ணீர் பயன்படுகிறது. நீரின்றி அமையாது உலகம் என்று வள்ளுவன் எழுதுன மாதிரி அதனுடைய ரிலேட்டிவிட்டியை முதல்ல சிந்திக்கிறேன் பாருங்கள். அப்படித்தான் நான் சுவாமிஜி சொன்னதை வச்சு நான் அதை நான் அப்ளிகேஷன் பண்ணி பார்த்தேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அந்த நீரினுடைய தன்மை உலகமே இல்லைன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு விட்டுறாம, அது மழையாக, அது குளமாக, கடலாக, அது எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்றாக, உடலுக்குள்ளே நீர் இருக்கிறது, செடிக்குள்ளே நீர் இருக்கிறது, எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் நீர் இருக்குது. இப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அந்த நீருக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று, யாரோ ஒருத்தரால் அது உருவாக்கப்பட்ட ஒன்று, அந்த ஒன்றுக்குள்ளே நீர் இருக்கிறது மாதிரி தான் அனைத்துமே இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்குது. அதுதான் சுவாமிஜி சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தை நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும். ஒரு நீரை இப்படி சிந்திக்கிறது மாதிரி உணவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த உணவு, பசி என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த பசியை இந்த உலகத்திற்கு எதாலும் சரி பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று தான், உணவுனால தான் சரி பண்ண முடியும். பசியை அப்படியே அமர்த்துவது, தாகத்தை தீர்ப்பது நீரால். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும்
ஒரு இன்டர் ரிலேட்டடாக இன்டர் கனெக்டடாக இருக்கிறத பார்க்க தொடங்கினா தான் நீங்கள் பிரபஞ்சத்தையே தெய்வீகமாக்க முடியும். ஒன்றில்லாமல் ஒன்றில்லைன்னு நினைக்கிறோம். நாம் ஏதோ தாய் தகப்பனுக்கு பிறந்து வந்தோம்ன்றது மட்டும் நினைக்கிறோம். எல்லாமே ஒன்றில்லாமல் ஒன்றில்லை. அதே நேரத்துக்கு பணம் இல்லாமல் ஒன்றில்லைன்னு பேசிடாதீங்க. பணம் இல்லாமல் கோடி விஷயம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் இல்லைன்னா சுத்தமாக இல்லை சொல்ல. பணம் என்று ஒன்று தான் அதை ஆகாது. பொருள் தான் ஒன்று ஆக்காது. நினச்சி பாருங்கள், அம்பானி சம்பாதிச்ச பணம் அவருடைய பேரை செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு. சாதாரண உண்மை. இந்த பணத்துக்கும் இவருக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஆனால் சுவாமிஜி சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்குன்றதை பார்க்கும்போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்துக்குள்ளேயும் நிரம்பி இருக்கிறது, இன்டர் கனெக்டடாக இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். அப்போ இந்த இன்டர் கனெக்ஷனையெல்லாம் உருவாக்கிய ஒன்று. இதை எப்போ நம்ம உணர முடியும்னா, நமக்கு அக உணர்வு புற உணர்வில் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அக உணர்வு ஏற்படுறதுக்கு காத்திருந்தோம்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம். அதான் சுவாமிஜி அழகாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும், ஒவ்வொரு செயலின் இயக்கத்திற்குள்ளேயும், அந்த இயக்கத்தின் அணுவணுவாக இருக்கக்கூடிய அந்த ஆணி வேருக்குள்ளும், உதாரணமாக விதையை எடுத்துக்கோங்க. நம்ம பெரிய மரமாக இப்போ பார்க்குறோம். அந்த விதைக்குள்ளே இவ்வளவு இருந்திருக்கு. நம்ம கருவில் இருக்க ஒரு புள்ளிக்குள்ளே நாம் இருந்திருக்கோம். அப்போ இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த எலிவேஷன் வளர்ச்சி, இந்த விரிவாக்க வளர்ச்சி எல்லாமே அதுக்குள்ளே இருந்திருக்கு. இதை திங்க் பண்ணுறதுக்கு இருந்துட்டாலே நீங்கள் துறவு என்பது ஒன்றுமில்லைன்னு சொல்கிறார் சுவாமி. துறவு என்பது இந்த உலகத்தை துறப்பதல்ல. இந்த உலகத்திலே இருந்து கொண்டு ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்தை பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, ரசித்து கொண்டு, ஒரு மலரை ரசிக்கிறோம்ன்றோம். இங்கேருந்து ஊட்டிக்கு போகிறோம்னு சொல்கிறோம். அது எப்படின்னா சுற்றுலா. அப்படியே மலரெலாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். அதல்ல, அது ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் அந்த மலருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான ரகசியமும் நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த இணைப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த இணைப்பு ரொம்ப 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 ஆழமானது. அதைத்தான் சுவாமிஜி ஒரு தடவை அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் கருணையும் அறிவும் எல்லையற்று உங்களுக்குள்ளே வச்சுருக்கணும். வெறும் அறிவோடு பார்க்குறது மட்டும் பத்தாது. அதான் சுவாமிஜி அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் அறிவோடு இருக்கிறவனை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, கருணை உள்ளவனோடு இருக்கவன் சாதாரண ஆளாக இருந்தாலும் சரியாக இருக்கும்னு சொல்லுவார். அதனால் இந்த பூமியை ரசிக்கிறதுக்கு, நீங்கள் செய்கிற ஒன்றொன்றையும் ரசிக்கிறதுக்கு உங்களுடைய அக உணர்வில், நீங்கள் அக உணர்வுனா நான் ஒன்றை பார்த்து கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்து அதற்கு பிறகு ஆழமாக உள்ளே நீங்கள் போயிட்டு அதை அப்படியே கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாக சிந்திக்க தொடங்கிட்டிங்கன்னா, அக கவனமாக்கிட்டா. புறக்கவனம் பார்த்தல் கேட்டல் பொறிகளிலும், அகக்கவனம் ஆக்க 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 உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும் தானாகவே. அதிலிருந்து ஒரு ஸ்பார்க் வரும். இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்த விஞ்ஞானம், இன்றைக்கி வந்த மெய்ஞானம் அத்தனையும் நம்ம இப்போ உங்களுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்க இந்த நெற்றில் நம்ம மூலம் இந்த கேமராவில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, யாரோ ஒருவர் கண்டுபிடிச்சதானே. இது மாதிரி அந்த மூளையில் நீங்கள் அப்படியே மூளை தான் உங்களுக்கு மெயின் காரணம். வேறு எதுவுமே இல்லை. மூளைக்குள்ளே நீங்கள் தான் சிந்திக்க முடியும். கை காலுக்குள்ளேலாம் சிந்திக்கவே முடியாது. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த உடலுக்குள்ளே அத்தனை பொருளையும் வச்சுருக்காரு. ஹார்ட்டாக நீ தனியாக வச்சுருக்காருன்னா ஒரு வியாபாரி மாதிரி நினச்சிடாதீங்க. அந்த சக்தி வைத்திருக்கிறது அல்லவா. எப்படி இதயம் எங்கே இயங்க வேண்டும், எப்படி கிட்னி எங்கே இயங்க வேண்டும், எப்படி இண்டஸ்ட்ரின்னு எப்படி எங்கே இயங்க வேண்டும், ஹார்மோன்ஸ் இயங்க வேண்டும், என்டாக்ரின் சிஸ்டம் இயங்க வேண்டும். அது மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய 10,000 செல்களுக்குள்ளேயும்
பல லட்சக்கணக்கான டிஎன்ஏக்களை வச்சு அந்த டிஎன்ஏக்குள்ளேருந்து என்னென்ன இயங்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வந்து மூளையை பற்றி சிந்திச்சிட்டிங்கன்னா இந்த உடலே ஆலயமாக சொன்னாங்க இல்லையா, உடலே ஆலயம், உடலே உலகத்தின் முதல் அதிசயமாக ஃபீல் பண்ண தொடங்கும். இப்படி நம்மளுடைய உடலை வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு அத்தனையும் தெய்வீகமாக்க முடியும். மனிதனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. தெய்வீகமாக்கும் பொழுது நான் இந்த மூச்சை இழுத்து கொண்டிருக்கிறேன், அது இல்லாமல் இந்த உடல் இல்லை, சாப்பிட்றேன், அது இல்லாமல் நான் இல்லை. அப்போ நீ யார்? இந்த உலகம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கே தவறா? அது இல்லை. நீ இந்த ஊரில் வந்த உனக்கு இடப்பட்ட ஒரு பிச்சை. இந்த உடலை, இந்த மனதை, இந்த அறிவை, இந்த ஆற்றலை இந்த உலகத்தில் உனக்கு ஒரு பிச்சை போட்டிருக்க ஒரு சக்தி. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு நீ உலகத்தில் இருக்க எல்லா ரகசியங்களையும் நீ பெரிய 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 ஆய்வுக்கூட வச்சு பண்ண வேணாம். அப்படியே அகக்கவனமே தியானமாக பண்ணிங்கன்னா சரியாகும். ஏதோ கேட்பதல்ல. மீட்டிங் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு வந்துருச்சு. அப்போ இந்த உலகத்தையே ரசிப்பதற்கு நாம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? ஒன்றும் நேரமே எடுக்க வேண்டியது. பெரிய பெரிய புத்தகங்களை படிக்க வேணும். எங்கேயும் போகணும், எந்த கோயிலுக்கு போகணும், எந்த சாமியார்ட்டையும் நீங்கள் போய் எந்த தேர்ச்சியெல்லாம் வாங்க வேணாம். முதல்ல உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு அணுவணுவணுவனான இயக்கம் பொருளாக இயங்கு. முதல்ல பெருசாக பாருங்கள். ஹார்ட்டு அதனுடைய இயக்கத்தை அப்படியே பாருங்கள். இதுக்கெல்லாம் யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த ஃப்ளோவில் வரும்போது சொல்லிடுறேன். கிட்னி இயங்குறத பாருங்களேன், அதனுடைய இயக்கம் கம்ப்ளீட் தனி. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இயங்குறத பாருங்களேன், ஜீரண உறுப்புக்கள், அது கம்ப்ளீட் வேறு. இப்படி ஒவ்வொன்றா இயங்குறத மட்டும் இன்றைக்கி அந்த இயக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வைத்தல் எப்படி நடந்திருக்கும், அந்த வைத்தல் கூடிய ரகசியம் என்னான்னு உள்ளே போனீங்கன்னா, நான் பல தடவை சொல்லிட்டேன், பசி, வலி, பயம், காமம், அதற்கு பிறகு உண்மை, அன்பு எல்லாம் உள்ளே இருக்கு. அன்பு யார்? இன்பில்டட். எல்லாத்தையும் பார்க்கும்போது நாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஜீரோவாகும். அந்த ஜீரோ ஆகும்போது தான் நீங்கள் துரத்தல் நடக்கிறது. இதைத்தான் சுவாமிஜி சொல்கிறது. நாம் துறவு என்பது வேற ஒன்று, இதுதான். எல்லாம் போயிடும். அதனால் உலகத்தை விட்டு போச்சொல்ல சாமி. நல்லா ஒவ்வொரு இதுலேயும் கடவுளை பாருங்கள். மனைவியிடம் கடவுளை பாருங்கள், குழந்தைகளிடம் கடவுளை பாருங்கள், ஒரு எறும்பில் கடவுளை பாருங்கள். சிந்திங்க, அதனுடைய இயக்கத்தை சிந்திங்க. கடவுளை பாருங்கன்னே உட்காந்து தியானம் பண்ணிடாதீங்க. அப்படியே ஆண்டவே டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்கிறீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு அதை பூரா வாசிங்க. ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. ஒரு மரத்துக்கு பாருங்கள், ஒரு செடியை பாருங்கள், ஒரு மரத்தினுடைய கிளையை பாருங்கள். அது சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாத விஷயம் இல்லை. நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? இந்த சாமியார் மூலம், இந்த கோயில் மூலம், இந்த 2-3 நாள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உலகம் பூரா ஒரு இடத்துல ஒன்றை நம்பி செய்வதாக சொல்கிறாங்க. அதில் நமக்கு முரண்பாடு இல்லை. அதெல்லாம் இறுதி உண்மை இல்லை. உங்களை வாசிங்க, உள்ள வாசிங்க, புறமாக வாசிங்க, மனிதர்களை வாசிங்க. சுவாமி நல்ல உங்கள் கர்மயோகத்தில் சொல்கிறார், உங்களுடைய செயலையே நீங்கள் தியானமாக்குங்க. அவர் தான் சொல்கிறார். ஸோ உங்களுடைய செயலை மட்டும் நேர்மறையாக தேர்வு பண்ணி உங்களுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு, திறன், காலம், இடம், பொருள் நேர்மையாக ஒத்துப்போகிற ஒரு செயலை தேர்வு பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் அனைத்தையுமே நீங்கள் தெய்வீகமாக்கும் உணர்வு வரும். இது என்னுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். எனக்கு சுவாமி சொல்கிறாங்க, சுற்றியும் பிரச்சனை இருக்கும், உள்ளேயும் பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லாமல் எனக்கு காற்றா? அதுக்குள்ளே இதை உணர்ந்த போது, இந்த தெய்வீகத்தை ஒவ்வொரு நொடியும் உணரும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஒரு தூண்டல் இருக்கு இல்லைங்களா? அந்த தூண்டல் அப்படியே நம்மளை அழைச்சி போகும். எங்கே அழைச்சி போகுதுன்னே தெரியாது. ஆனால் மறுபடியும் போய் அந்த அழைத்து போய் நம்ம செயல்படும் போது நம்ம இந்த உலகத்தை மறப்போம். அது தியானமாகும். அந்த குழந்தைகளோடு நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன். அதுக்கு பிறகு சில பெரியவங்களோடு இருப்பேன்.
அப்புறம் நூல்களோடு இருப்பேன், எல்லாத்துலேயும் இருப்பேன். அதுக்கு இடையில் எனக்கு இந்த உலகியல் ரீதியாக அத்தனையும் இருக்கிறது. ஏதோ அத்தனையும் விட்டுட்டு இந்த ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தவன் பேசுகிற பேச்செல்லாம் கிடையாது. காலையிலேருந்து இரவு வரை மனிதனுக்கு என்னென்ன அடிப்படைகள் அதிலிருந்து தொடங்கி வாழ்க்கையிலேருந்து அத்தனையுமே பார்த்துக்கிட்டு, ஆனால் அதில் விழுந்துடாமல் என்னோட உயிராக இருக்கக்கூடிய என்னுடைய உடலை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய மூளை திறன்களை மட்டும் நான் நம்புவேன். என்னுடையன்னு சொல்கிறது ரைட்டு. இப்போ பேசிக்கிட்டு இருக்கே முடித்தவுடனே கலைஞர் நூலகத்துக்கு போவேன். அந்த கலைஞர் நூலகத்தை பார்க்கும்போது எனக்கு அரசியல் எல்லாம் கடந்து போய் இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான பேர், 1000 பேர் அதில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தி அவருக்குள்ளே வந்தது பாருங்கள். இதை செய்யணும்னு ஒருத்தருக்குள்ள அவர் யார் நமக்கு வேணும்? இத்தனை 100 கோடி ரூபா செலவழித்து பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு, ஒவ்வொரு நூலையும் பார்த்துட்டு, அந்த நூல்கள் அடுக்கப்பட்டு, செயல்படுத்தப்பட்டு, பார்க்கப்பட்டு, பேசப்பட்டு, அதை பார்க்குறவங்களையெல்லாம் வர்றவங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அந்த வாசிப்பு இருக்கலாம். அதுதான் சுவாமிஜி சொன்னது நானும் உணர்றேன். தெய்வீகமாக்கும் நிலை. சும்மா போயிட்டு இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் ஒரு ஆட்களை பார்க்குறேன். அவங்க காரில் அவங்க பந்தாவாக ஒரு குரூப்பு போய்கிட்டு இருக்காங்க. இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த சாமியார்கள் சொல்கிறோம்ல, எத்தனை பேர் அது அவங்கெல்லாம் ஒரு நாள் கூட அவங்க போகிற கார்லேயும் அவங்க உழைப்புலேயும் ஒரு நாள் கூட அவங்க மண்வெட்டி ஒரு சின்ன வியர்வை விழுந்திருக்காங்க. யாரோ ஒருத்தனுடைய அறியாமையால், சாமிஜி சொல்கிறதா, யாரோ ஒருத்தனுடைய அறியாமையால் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அறியாமை போக்குவதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது. உங்கள் அறியாமை போக்குவதற்கு எந்த வேதாந்தமும் கிடையாது, எந்த சித்தாந்தமும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய காலையிலேருந்து சாப்பிட்டது ஜீரணமாகிறது உணர்கிறதுக்கு எந்த புத்தகம் வேணும்? காற்று வாங்குறீங்க, அந்த காற்று உள்ளே போய் வெளியே வர்றதுன்றது உணர்கிறதுக்கு எந்த புத்தகம் வேணும்? உயிரோடு இருக்கீங்க, சாக போகிறீங்கன்றது தெரிகிறதுக்கு என்ன உதவணும்? குழந்தையாக இருந்து வயதாகி கிழவனாகி அப்படியே நடந்துக்கிட்டே தர்றீங்களே, அதுக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை விட்டுட்டு பணத்தை அடிச்சுப்படணும், பொருளை அடிச்சுப்படணும், அதில் எனக்கு ஸ்டேட்டஸ், இதில் நான் என்னுடைய இப்படி ஸ்டேட்டஸாக இருந்துக்கிறணும், அப்படி ஸ்டேட்டஸாக இருக்கணும், குறைச்சி மதிப்பிடக்கூடாது. என்ன வாட் இஸ் திஸ்? அதே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம்ன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்களே, நான் இப்படி இருக்கணும் சிந்திச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறதாக இருக்கீங்களே, அதெல்லாம் உலகத்தில் நீங்கள் இன்னும் ஆனால் கூட நீங்கள் ஆன்மீகம் படிக்கலைன்னு அர்த்தம். அதெல்லாம் வேஸ்ட்டு. எல்லாமே வச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இதை வேலை வச்சுக்கிட்டு அப்புறம் சில பேர் கேள்வி கேட்பாங்க, அப்படித்தானே சார் உலகம்? ஆமாம், அதுதான் உலகம். நீ இந்த உலகத்தில் நீ நான் சொல்லலை சார், நீ ஸ்திதப்பிரஞனாயிரு, முக்தி அடைகிற பேச்சே நான் பேசலை. ஆனால் அதுதான் அடைகிறதுக்கு வழின்னு சொல்கிறாங்க. அது வேண்டியதே இல்லை. எந்த மதம் எதை சொன்னாலும் சரி, இந்த உலகத்தில் இந்த உயிரோடு இருக்கக்கூடிய அவேர்னஸாக, கான்சியஸாக இருக்க ஒவ்வொரு நொடியும் நீ இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? இந்த உலகத்தை தெய்வீகமாக்கி இருக்கலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த பேசிக்கிட்டு இருக்க பேச்சில் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு தெய்வீகமாக்கு. அதான் சொல்கிறேன்ல, அந்த சுவாமிஜியுடைய புக்கை படிக்கிறேன், பல தடவை படிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அத்தனை கோடு போட்டிருக்கேன். புக்கே கிழிஞ்சு போகிறாப்பில் கோடு போட்டிருக்கேன். அது எனக்கு சுகம் இல்லை. ஆனால் பல தடவை படிச்சும் பாருங்கள், அதைத்தான் நினச்சி பார்க்குறேன். இதை இடைவிடாமல் படிக்கும்போது இதில் சொன்னது மாதிரி தான், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. முதல்ல படிக்கும்போது ஒரு புது உதாரணம் சொல்லிச்சு, அப்புறம் ஒரு புது விளக்கம் இருக்குது, இப்போ பார்த்தா இன்னொரு புது விளக்கம் இருக்குது. சுவாமிஜியுடைய மேட்டரை எடுத்து இந்த அனுபவங்களை கலந்து பார்க்கும்போது சுவாமிஜி சொன்ன ஒவ்வொரு வரியும் லட்சம் மடங்கு உண்மையாக இருக்குது. அப்போ தான் சுவாமிஜியை பற்றி உனக்கு ஒரு ஆராய்ச்சி. இப்படி தான் இவ்வளவையும் அவர் சொல்கிறாரு, இவ்வளவையும் நான் படித்ததில்லைன்னு வேற சொல்கிறாரு. காலையில் மீட்டிங்கில் போகிறது வரைக்கும் எனக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னே தெரியாது, ஆனால் பேசணும் உடனே அப்படியே கொட்டும்னு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு லைஃப்பில் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். இந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கான்னா இருக்குன்றாரு.
அதனால தான் அவர் ஒரு 100 இளைஞனை கொடுங்க அல்லது வாங்கன்னு சொன்னால் ஒருத்தம் கூட வரலை. அந்த இடத்துல தான் ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அப்போ இப்படி இறைவன் விவேகானந்தரை மட்டும் படைச்சிட்டாரே, இவங்களையெல்லாம் படைச்சி கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அங்கே தான் நீங்கள் இயற்கையினுடைய விளையாட்டு, மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பந்தாட்டம் இது. இந்த பூமியில் நீங்கள் வந்திருக்கீங்களே, நீ வந்துட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைய பெற்றுப்பிட்டு கட்டடம் கட்டிவிட்டு போய் சாகிறதுக்கு இல்லை என்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அந்த வாய்ப்பை பல தடவை கொடுத்து, மாயைகள் என்ற ஒன்றை உருவாக்கி அந்த மாயைக்குள்ளே நீ விளையாண்டுக்கிட்டே இருந்து அப்படியே அழிஞ்சு போகிறது தான் கூட்டம். ஆனாலும் நீ சிந்தி அப்படின்ற உனக்கு கொடுக்குறார் இல்லையா. இந்த 2 விளையாட்டையும் நினச்சாலே இறைவனுடைய ஒரு பாடல் கூட வரும். ஆட்டுவித்தால் ஆடாதோரோ கண்ணாண்ட. அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சு அதிலிருந்து ரிலீஃப் ஆகிறது. இது நான் சொல்கிறது சாமியார் ஆகிறதில்ல, துறவு நிலையில் ஆகிறதில்ல. காலையிலேருந்து உங்கள் உடலை சிந்திக்கிறதுக்கு என்ன தியானம் வேணும்? சாப்பிட்றீங்களே, சாப்பிட்டு வாயில் வைக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டை பார்க்குறீங்களே, அதை சிந்திக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த நாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவை நரம்பு வைக்கப்பட்டதை நினைக்கிறதுக்கு என்னாகும்? அப்போ அந்த நாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சுவை நரம்புக்குள்ளேயும் ஒரு தெய்வீகம் இருக்குல்ல. தெய்வீகம் என்பதென்ன? புனிதம். புனிதம் என்பதென்ன? உலகத்தில் மனிதனால் சிந்திக்க முடியாத ஒன்றல்ல. ஆனால் மனிதன் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வாழ்வதற்குரியது. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட எதுவுமே இல்லை அது புனிதம். செடியை நீ உருவாக்கிருவியா? ஒன்று வேணாம், வயதாயாச்சே, கொஞ்சம் தள்ளி ஒரு 20 வருஷம் முன்னால் பாபே, ஒன்றுமே முடியாது. எல்லாமே அந்த சக்தியால் உருவாக்கப்பட்டு பரிணாமப்பட்டு அதுக்கு எவல்யூஷன் நடந்திருக்கு. விதை மாதிரி தான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா அங்கே தான் உண்மையான ஆன்மீகம், அறிவியல் பூர்வமாக ஒரு ஆன்மீகத்தை புரிய முடியும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கு. நன்றி, வணக்கம்.